அதாவது சோனம் வாங்சூக்கை வந்து வேறொரு மருத்துவமனைக்கு மாற்றணும்னு சொல்லி அவருடைய மனைவி கீதாஞ்சலி ஒரு கடிதத்தை கொடுத்துருக்காங்க. இதனுடைய விவரங்களோட தொடர்ந்து நம்ம ரமேஷ் கிட்ட பேசலாம். ரமேஷ், முன்னாடி அவரோட அனுமதி இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ மருத்துவமனையை மாற்ற சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து என்ன விரிவாக சொல்லப்பட்டிருக்கு? இந்த கோரிக்கை எதனால் அவங்க தரப்புலேருந்து பரிசீலனை பண்ணப்படுது? டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கல்வியாளரும் சமூக ஆர்வலருமான சோனம் வாங்சக்கை மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யும்படி அவருடைய மனைவி கீதாஞ்சலி தலைமை மருத்துவ கண்காணிப்பாளருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். நாங்கள் வேறு ஒரு மருத்துவமனையில் காட்டி அவருக்கு சிகிச்சை அளிக்க விரும்புகிறோம். எனவே அவரை வேறு மருத்துவமனைக்கு மாற்றுங்கள், இந்த மருத்துவமனையிலிருந்து அவரை டிஸ்சார்ஜ் செய்து விடுங்கள் என்று அவருடைய மனைவி கீதாஞ்சலி எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக இன்று காலை தன் குடும்ப உறுப்பினர்களோ தன்னுடைய சம்மதமோ இல்லாமல் அவருக்கு வாயு வழியாகவோ நரம்பு வழியாகவோ எந்த விதமான மருந்தையும் செலுத்தக்கூடாது என்று அவர் கண்டிப்பையும் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் அவரை சப்தர்ஜங் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்துவிட்டு வேறு ஒரு மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். இந்த கோரிக்கையை அவர் ஏன் விடுத்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஒருவேளை அரசு மருத்துவர்களின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை என்ற அந்த காரணத்தின் காரணமாக இந்த கோரிக்கையை விடுத்தாரா என்பது தெரியவில்லை. இருப்பினும் மருத்துவ கண்காணிப்பாளருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஓகே, தொடர்ந்து இணைப்பில் இருங்க ரமேஷ். இன்னொரு அப்டேட்டும் நமக்கு இது தொடர்பாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சோனம் வாங்சூக்கை டிஸ்சார்ஜ் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவருடைய மனைவி தரப்பிலிருந்து வைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவருடைய உடல்நிலை அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து மோசம் அடைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற அப்டேட்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தபடியாக இந்த போராட்டமும் இன்னும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுது அப்படிங்கிற தகவல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ வரைக்கும் வாங்சூங் அவருடைய இந்த விவகாரம் தொடர்ந்து பரபரப்பை ஏற்படுத்திட்டு வரதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.